மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 100க்கு அப்புறம் எங்க 101ன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு? ஐயோ, அது ஏன் போய் சொல்லிட்டேன். உடல்நல குறைவு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் இல்லை, இவளோட வாழ முடியாது, இவ பேசுகிறா, இவங்கெல்லாம் அதிகாரம் பண்ணுறாங்க, என்ன ஒன்றும் இல்லாதவங்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா மதிக்கு. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டோம்னா சேர்ந்து வாழ்றதுக்கான மனுவில் உத்தரவே வாங்கினாலும் அது செல்லாது. அதை வச்சு புருஷனை இழுத்துட்டு வந்து பொண்டாட்டியோட நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா போய் அவன் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் உன்னை வெட்டிடுவோம். ஓ, மிரட்டுற மாதிரில. கடைசியில் என்ன சொல்லிட்டான், இந்த குழந்தையே எனக்கு பிறக்கல. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்டயே நான் வாழ்றதுக்கு இத்தனை காலம் நான் போராடினேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மனசுல பட்டுடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் எரிகரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க எடுத்த பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. 100க்கு அப்புறம் எங்கே 101ன்னு எல்லாரும் அந்த கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. ஐயோ, அது ஏன் போய் சொல்லிட்டேன். உடல்நல குறைவு அவ்வளவுதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நேயர்கள் விரும்பி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இன்னொரு வீடியோ போட முடியல, எல்லோரும் கமெண்ட்டில் வந்துடுறாங்க, எங்கே எபிசோடை நிப்பாட்டிட்டீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 எபிசோடுக்கு மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா இந்த ஷோவோட வெற்றி பெரிய அளவுக்கு இருக்குன்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். இன்றைக்கி எந்த வழக்கை பற்றி பேச போகிறீங்க? இன்றைக்கி ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு. கொஞ்சம் உடல்நலம் குறைச்சலாக இருக்கிறதுனால பழைய மாதிரி பேச முடியுமான்னு தெரியலை. பட் நேயர்கள் வரலையேன்னு நினச்சி கேட்டாங்கன்னு சொன்னதுனால தான் நான் இன்றைக்கி ஒத்துக்கிட்டேன் நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணேன். எனிவே, ஸ்வேதா இந்திய ஆட்சி பணி துறையில் இருந்து பணியாற்றிய ஒருவருடைய பொண். அதனால் அவங்க அப்பா நல்லா படித்தவர், அரசாங்கத்தில் பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் ஒரு மரியாதைக்குரிய நபராகவும் அவங்க அப்பா இருந்திருக்கார். பொண்ணை நல்லா படிக்க வச்சார். பொண்ணுக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு தான் ஆசை. அப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நான் அவங்கள சந்திக்கிறேன். நல்லா படித்து மேலே வாமா அப்படின்னு சொல்ல. அப்புறம்தான் ஒரு நாள் அப்பா அம்மா குழந்தையோட வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே தான் இதே அலுவலகத்தில் வந்து தான் சொன்னாங்க. என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். இல்லை, மாப்பிள்ளை பையன் இங்கே தான் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான், எங்களோட தான் இருந்தான். அதுதான் நாங்கள் கல்யாணத்தின் போதே சொன்னது, இங்கேயே இருந்துக்கோ, நீயும் படிச்சிருக்கிற, அதனால் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணினோம். ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தாங்க, அப்புறம் ஒன்றா இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் தனியாகவும் உங்களை வச்சோம் அதே வீட்லேயே. ஆனால் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வெளியே போனவர் வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. போலீஸில் புகார் கொடுத்தீங்களா அப்படின்னு. நான் போய் போலீஸில் புகார் கொடுத்தா எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அவரை வர வைக்கணும். நாங்கள் அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை. ஆனால் பொண்ணும் அவரும் சேர்ந்து வாழ்ந்தால் தானே நல்லாயிருக்கும், குழந்தை ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன உடனே நான் பரவாயில்லம்மா, கவலைப்படாத, ஏன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க குடும்ப வழக்குகள் அப்படின்னு சொன்னால் டைவர்ஸ் கேஸ் தானா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதும்மா, சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் வழி இருக்குது. அதுக்கே நாம் ஒரு மனு போடலாம். 2 பேரும் நீங்கள் ஹிந்துக்கள், அதனால் நீங்கள் ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே நீங்கள் மனு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்காக நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம். கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு நோட்டீஸ் போடுது. இப்போ அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அட்ரஸில் இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா அட்ரஸ் தானே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அந்த அட்ரஸில் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் அவர் வாங்கலை, ஏன்னா அவர் அங்கே இல்லாமல் வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஆனால் அது நோட்டீஸ் போய் சேரலை. இந்த நோட்டீஸ் போய் சேரலை அப்படிங்கிறதே ரொம்ப நாள் இழுத்துருச்சு. 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் நோட்டீஸ் போய் சேரல. சரி, அவர் ஏதோ நீ என்னவா இருக்காருன்னு கேட்டிருந்தேன். அவங்க ஏதோ காலேஜில் லெக்சராக இருக்காருன்னு சொன்னாங்க. அது அரசாங்க வேலை தானே, எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் முதல்ல இருந்த இடம் இல்லாமல் வேறு ஏதாவது இடம் போயிருக்கலாமோ என்னவோ, எந்த இடத்துலையுமே நோட்டீஸை சர்வ் பண்ணவே முடியலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா,
இது காணலை, ஆளை காணலை, எங்கே இருக்காருன்னு தெரில. நீங்கள் அடுத்தாப்புல என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாகணும். அதனால் நீங்கள் வாங்க, கம்ப்ளைண்ட்டு நம்ம அடையார் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஒய்ஃப் கொடுக்குறா, மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், என் ஹஸ்பண்டை காணலை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இது நாள் வரைக்கும் இங்கே தான் இருந்தார், நாங்கள் நல்லா தான் சந்தோஷமாக தான் குடித்தனம் பண்ணினோம். சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லா குடும்பங்கள்லேயும் வர்றது தான், வரலைனாலும் சுவை இருக்காது, அது வேறு விஷயம். அதனால் அவ்வளோதான், நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அப்புறம் எங்கேயோ திடீர்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவர் ஆளே காணலை. அப்புறம் அந்த அம்மா வந்து அவங்களும் எல்லாம் போய் பார்க்குறாங்க. போலீஸ் வந்த உடனே அங்கெல்லாம் போய் பார்க்கணும்னா சரின்னு கூட்டிகிட்டும் போகிறாங்க, கார் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆள் இல்லை அப்படின்னு தகவல் வருது, வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே வந்து பேசும்போது தான், ஏம்மா குடும்ப தகராறை ஏம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. குடும்ப பிரச்சனை தானே, நீ தான் கோர்ட்டுக்கு போயிட்டில்ல சேர்ந்து வாழ்றதுக்கு, நீ கோர்ட்டு மூலம் பார்க்க வேண்டியது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு, வேறு வழியே அவளுக்கு கிடையாது. சரின்னா வந்து என்கிட்ட சொன்ன உடனே நான் திரும்ப வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சோம். இந்த மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அடையார் போலீஸ் ஸ்டேஷனில், அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது மேலே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது குடும்ப வழக்கு தானேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனு போட்டிருக்கேன், நோட்டீஸ் கொடுக்குறது கூட ஆள் காணலைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க நீதிபதி, இந்த மாதிரி அடையார் போலீஸுக்கு நீங்கள் இந்த வழக்கை பதிஞ்சு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஆளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தென் இதை வச்சு அவங்க போய் கண்டுபிடிச்சி எங்கே இருக்க முடியும், திரும்ப ஒரு 4 இடத்துல குடும்பத்துக்காரர் தானேன்னு விட்டுட்டு வர்றதுங்கிறது எளிதான வேலை வந்து அவங்களுக்கு. ஆனால் போய் இந்த மாதிரி நீதிமன்றம் கொடுத்துருச்சு, அது உயர் நீதிமன்றம், அதனால் போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் கேஸுக்கு வரான். கேஸுக்கு வந்து ஒரு 2 நாள் வரான். அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, கவுன்சிலிங்கில் தான் பேசுவாங்க. அவன் இல்லை, இவளோட வாழ முடியாது, இவ பேசுகிறா, இவங்கெல்லாம் அதிகாரம் பண்ணுறாங்க, என்ன ஒன்றும் இல்லாதவங்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கல, வழக்கமான அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம். அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 3 கவுன்சிலிங் முடியுது, ஒரு 6 மாதம் ஆகும்போது திரும்ப கேஸ்க்கு வர்றதில்லை. இப்போ என்ன தான் பண்ணுவீங்க, ஆள் வந்தால் தானே கேஸை பண்ண முடியும். இந்த பொண்ணு அதனால் என்ன பண்ணுறா, வந்து ஏதாவது வேறு மாற்று வகையில் யோசிக்கணும், இதே ஆர்டர் ஆனால் கூட நீங்கள் செல்ல, என்னென்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டோம்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான மனுவில் உத்தரவே வாங்கினாலும் அது செல்லாது. அதை வச்சு புருஷனை இழுத்துட்டு வந்து பொண்டாட்டியோட நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணினோம் நாங்கள், அதுக்கப்புறம் எம்சி போட்டோம். எம்சி அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் கேஸு. அது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 125வது பிரிவினோட கீழே அதை போடுறோம். இப்போ இது என்ன ஆயிடுது, குற்றவியல் சட்டம்னா கிரிமினல் ஆக்ட், அது கிரிமினல் ஆக்டில் 125ல் நாங்கள் போடுறதுனால இதில் ஆள் கிடைக்கலைனாலும் உத்தரவான பிறகு ஆளை வந்து போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்துடணும். பிடிச்சிட்டு வந்துடணும், அவன் பணம் கட்டணும், இல்லைன்னா ஜெயில் அடைக்கணும். ஸோ இப்போ வந்து ஆள் நான் வராமல் இருக்கேன்னு சொல்லிட முடியாதுங்கிறதுக்காக தான் அதை போட்டோம். அதை போட்டு நோட்டீஸ் போனதுக்கு பிறகு வெயிட் பண்ணுறோம். நோட்டீஸ் வாங்கியிருக்கிறான் ஆனால் வரல. இப்போ என்ன பண்ணுறது, அப்போது முதல்ல போட்டோம் பாருங்கள், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு இப்போவே. அப்போது ஜட்ஜு சொன்னாங்க அவரே வரல, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அதனால் எக்ஸ்பார்ட்டி பண்ணிடலாம், அவர் வந்திருக்கணும். நோட்டீஸ் வாங்காமல் ஒரு 1.5 வருஷம் போச்சு, அப்புறம் இப்போவும் வர்றதில்லை, கொஞ்ச நாள் வந்துட்டு, அதனால் எக்ஸ்பார்ட்டி பண்ணி இந்த பொண்ணு கேட்ட உத்தரவை கொடுத்துட்றாங்க. எது, சேர்ந்து வாழ்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணினா, அந்த பெட்டிஷன்லேயும் ஒரு மனு போட்டான். என்னென்ன, இந்த மாதிரி எனக்கு இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும், நான் எம்சி போட்டிருக்கேன், ஆனால் நான் வந்து இப்போ தான் படிச்சுட்ருக்கிறேன், நான் வந்து குழந்தைய வளர்க்கணும், அதனால் எனக்கும் அவளுக்கும் குழந்தைக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒன்று போட்டிருந்தான். இந்த பையன் கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தான்ல ஒரு கொஞ்ச நாள், அதுக்கப்புறமா போய் அவன் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். என்னென்னு, நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் உன்னை வெட்டிடுவோம், மிரட்டுற மாதிரி, நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஆண்கள் இவனை வந்து இவனுடைய மனைவி பேரை சொல்லி, அவளுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், நீ வரக்கூடாது கோர்ட்டுக்கு,
சேர்ந்து வாழ்றதுக்கு தானே உத்தரவாதம், நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவன் போய் என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, என்னால் கோர்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா நீண்ட கேப் விழுந்துருச்சு. இப்போ அந்த கேப்புக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? ஏன் கோர்ட்டுக்கு வரலன்னா அதுக்காக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். இந்த பொண்ணு நேராக போயிடுற, குழந்தைய தூக்கிட்டு இவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கே போயிடுறான். என்னென்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க, ஏன்பா அவங்களே கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே, நீ ஏன்பா இந்த மாதிரி சொல்கிறீங்க? யாருன்னு கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அந்த 4 பேரை. நான் யாரையும் அனுப்பலை, யாரோ அவங்க பேர் போட சொல்லுங்கள், அட்ரஸ் போட சொல்லுங்கள், யார் கூப்பிட்டாங்க, யார் மிரட்டினாங்க சொல்லுங்கள், நீங்கள் விசாரணை நடத்துங்க, அவங்க ஜெயிலில் போடுங்க. ஏன்னா நான் கோர்ட்டுக்கு வரலையேங்கிறதுக்கு தானே கோர்ட்டாக மாறி நான் கேஸ் போட்டுட்ருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை கோர்ட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னோடனே அந்த கம்ப்ளைண்ட்டை, ஏற்கனவே குடும்ப நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் எதுவானாலும் கோர்ட்டில் தீர்த்துக்க வேண்டியதுன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இவங்க அனுப்பிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுது, கோர்ட்டில் ஒரு நம்ம வந்து எக்ஸ்பார்ட்டியில் ஒரு உத்தரவு வாங்கினோம் சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னு. இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கு வரமாட்டேங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இந்த ஆள் போய் உடனே இவங்களுடைய சொந்த ஊர் கடலூரில் போய் ஒரு கேஸ் பண்ணுறார், கேஸ் போடுறார். அவர் என்னன்னு, எனக்கும் என் மனைவிக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். எவ்வளவு தான் சமாளிப்பாக ஒரு பெண்ணுன்னு பாருங்களேன். அந்த கேஸை போட்டு நோட்டீஸ் வந்தோடனே இந்த பொண்ணு வாங்கிடுறான். அப்புறம் எடுத்துகிட்டு இங்கே தான் ஓடி வந்தால், இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி டைவர்ஸ் போட்டிருக்க மேடம் அப்படின்னு. சரி, எதுக்கு நீ கவலைப்படுற, பேசாம இரு அப்படின்னு ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. கடலூரில் இருக்கிற வழக்கை ஏற்கனவே 3 வருடங்களாக இந்த இடத்துல குடும்பம் சம்மந்தமான கேசஸ் நடந்துகிட்ருக்கு, அதனால் அங்கே போடக்கூடாது, இந்த பொண்ணு இங்கே தான் வசிக்கிறா, குழந்தையோடு வசிக்கிறா, குழந்தை ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு எல்லாம் போட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொன்னோம். அப்போ எடுத்த உடனே உடனே எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்க இந்த கோர்ட்டில், ஸ்டே பண்ணிட்டாங்க. எந்த ப்ரொசீடிங் சார்? கடலூரில் அவர் போட்டார் பாருங்க, அதை ஸ்டே பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சுட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரை வர சொல்லுவோம், பேசுவோம் இங்கே அப்படின்னு. இங்கே ஸ்டே வாங்கின நோட்டீஸ் போன உடனேயே ஆள் இந்த பக்கம் வரவே இல்லை. இப்போது நம்ம தான் உத்தரவு வாங்கி வச்சுருக்கோம், நம்மளுடைய இடைக்கால மனுவிலையும் அவன் மாதம் குழந்தைக்கும் இவளுக்கும் 6000 ரூபாய் தரணும்னு உத்தரவாயிருக்கு, அதை கொடுக்கணும். இப்போ வரான் பாவன் வந்துட்டு எனக்கு வந்து என்னை இப்படி மிரட்டினாங்க, போலீஸ்க்கெல்லாம் நான் போனேன், என்னை கோர்ட்டுக்கே வரவிடாமல் வந்து ஸ்வேதா என்னை தடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 484 நாட்கள் என்னால் கோர்ட்டுக்கு வர முடியல, அந்த தாமதத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறான். இதில் என்ன விஷயம்னா, எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வர முடியல அப்படின்னா கூட சிவில் ப்ரொசீஜர் கோட் அது வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த விபரம் தெரிந்த உடனே வந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் மனு போடணும். மனு போட்டால் உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாட்கள் ஒவ்வொரு நாள் தாமதமாச்சு பாருங்கள், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நெரேட்டிவில் கொடுக்கணும். என்ன காரணத்தினா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் வர முடியல, இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துருச்சு, அதை ஒட்டி இப்படி போயிடுச்சு. ஒவ்வொரு நாட்கள்னா பேர், ஆனால் பெரும்பாலும் அந்த காரணங்களை சொல்லி அதுக்கான அத்தாட்சி கொடுக்கணும். இப்போ இவன் சொல்கிறான், இவங்க என்னை கோர்ட்டுக்கே வரவிடலை, அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கப்புறமா அது பெண்டிங்காக இருக்குது. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, சேர்ந்து வாழ்கிறதுக்கு உத்தரவு வந்துருச்சு, ஆனால் அவனுடைய கேஸ் ஒன்று அங்கே இருக்குது. அந்த கேஸை யார் எங்கே கொண்டு வரணும்? அவன் தானே நாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்குறோம்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம், சரி 2 பேரும் இவ்வளோ தூரம் போராடியாச்சு, அவனுடைய பெட்டிஷனில் 484 நாட்கள் தாமதத்திற்கான எந்த காரணமும் வேலிடாக இல்லை, நீ இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கணும், அதனால் இல்லை, ஸோ அதெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற நிலைமையில் இதெல்லாம், அதாவது இது 2005 போட்ட வழக்கு இப்போ 2011 ஆயிடுச்சு. இவன் இப்போ என்ன சொல்கிறான், நீ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாங்க. குழந்தை இருக்குது, அந்த பொண்ணு இருக்கான், நீ கொடுத்து தான் ஆகணும், எனக்கு வேலையே இல்லை
இவங்க அப்பா ஆட்சி பணித்துறையில் இருந்தவர். இவங்க அப்பா ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கலாம், யார்ட்டையாவது கேட்டு வந்திருக்கலாம். அந்த பையனுக்கு அப்படித்தான் அந்த வேலையே கிடச்சிது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இவனுக்கு வேலை கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டை எடுத்தான். அதில் தற்காலிகமாக விரிவுரையாளராக நீங்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அது சொல்லுது. புரியுதா? இப்போ அதை எடுத்தாச்சு. தற்காலிகமாக தானே, எனக்கு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு இந்த ஆள் வேலையில் இருக்காரா, என்ன ஏது, பணி வந்து நிரந்தரமான பணியா தற்காலிகமான பணியா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் ஆட்சி பணியில் இருந்ததுனால இருந்து ரிட்டையர் ஆனவர், அவருக்கு வந்து நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். ஸோ என்ன பண்ணினாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதில் அவன் வந்து பெர்மனன்ட் பண்ணி கடலூர் பக்கத்துலேயே செய்யாரோ அங்கே ஏதோ ஒரு கல்லூரியில் அவர் இருக்கார். அப்போ பே ஸ்கேலெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே. சம்பளம் வந்து டெம்பரரி ஜாபுக்கும் பெர்மனன்ட் ஜாபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து அவர் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்தும் கணக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் போட்டு நாங்கள் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம். அவன் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டான், இந்த குழந்தையே எனக்கு பிறக்கலை. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. நான் சொன்னேன், நீ ஏமா கவலைப்படுற, ஒருத்தர் சொல்கிறதுனால அது உண்மையாயிடாது, நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் குழந்தைக்கும் இவருக்கு. அப்போ நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டி ஒரு பெட்டிஷனை போட்டோம் கோர்ட்டில். அப்போ தான் ஜட்ஜு முதல் தடவை, எத்தனை பெட்டிஷன் தான் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது, ஒரு வாழ்க்கைக்கான போராட்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறமா, சே உங்ககிட்டயே நான் வாழ்கிறதுக்கு இத்தனை காலம் நான் போராடினேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மனசில் பட்டுடுச்சு. அப்புறம் அவள், இல்லை மேடம், வேண்டாம் மேடம், என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கிட்ட ஏன் பிளட் சாம்பிள் எடுத்து அதை இவரோட ஒத்துட்டு பார்க்கணும். அவனுக்கு தெரியும், அவன் தான் கூட இருந்தான் குழந்தை பெற்றுக்கும் போது. அவன் வந்து இந்த மாதிரி அநியாயமாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான், மேடம் நம்ம எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம், ஆனால் எனக்கு குழந்தைய வந்து நான் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவன் மூஞ்சியை பார்க்கக்கூட பிடிக்கல, அவனை எனக்கு வேண்டாம் மேடம் அவன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டான். சரிம்மா, நீ தான் இதை போட்டிருக்கியே, எது ரெஸ்டிடியூஷன் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்க, அப்போ அந்த ஆர்டரோடு நிற்கட்டும் மேடம், அவன் எங்கேயாவது போய் சுற்றிட்டு போட்டோம், எனக்கு வேண்டாம் மேடம் அவன் குழந்தையே இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு அது எனக்கும் தானே மேடம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு, வேண்டாம் இதை விட்டுடுங்க, இந்த கேஸையே விட்டுடுங்க. சரிம்மா, இவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு. சரின்னு நாங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு இபி போட்டோம், எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஒன்று இருக்குது, அது போட்டு இவ்வளோ பணம் வர வேண்டி இருக்குது, அந்த பணத்தை வந்து வசூலிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கோர்ட்டுக்கு வர விருப்பம் இல்லை, வழக்கு அப்படியே நின்று போச்சு. இது வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்க முடியல. ஆனால் ஒரு பொண்ணு எவ்வளவு தான் வந்து பேஷண்ட்டாக எவ்வளவு போராட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. போராட்டத்தையும் மீறி சேர்ந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸை பதிவு பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஸ்டே வாங்குறதுக்கு எம்சி போடுறா, ஐஏ போட்டு இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கேட்குறா, சேர்ந்து வாழணும்னு கேட்குறா, எல்லாம் போட்டு ஏறத்தாழ 5லிருந்து 14 வரைக்கும் 9 வருட காலம் அலைஞ்ச பிறகு இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம், இவன் எனக்கு வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து கோர்ட்டுக்கு நான் வரல மேடம், அது எதாவது ஆகிட்டு போகுது அப்படின்னு. அவனுக்கும் அதில் பலன் இருந்திருக்காது, ஏன்னா அவனுடைய வழக்கு இங்கே இல்லை. புரியுதுங்களா? அதனால் இந்த வழக்கு அப்படி சமரசம்னு சொல்ல முடியாது, வெற்றி தோல்வின்னு சொல்ல முடியாது, இது ஒரு போராட்டமாக நடந்தது. ஒருவேளை அந்த பொண்ணு சம்மதிச்சிருந்தா, அவங்க சம்மதிக்காமல் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போட முடியாது, போட்டு கூட அதை ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அப்படியே ப்ரூவ் பண்ணினா கூட அவனோட வாழ முடியுமா? இனிமேல் எப்படி வாழ முடியும் இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமே? அதனால் அந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இந்த கதையில் சொல்லி முடிக்கும்போது ஒரு ஆதரவான வார்த்தையோ எதையும் என்னால் சொல்ல முடியல. அவளுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். ஆனால் வாழ்க்கை இப்போது எங்கேயோ அவங்க 2 பேரையும் கொண்டு போயிருக்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த கதை வார்த்தையால் ஒரு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். நன்றி மேடம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.